எத்தனை பேருக்கு இந்த தொடர் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் லைக் பண்ண சொல்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்குலாம் ரெடி பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டேய் பொண்ணு தர ரொம்ப போர் அடிக்கிறா. சீக்கிரம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுடா. என்னடா வசிட்டு இருக்க? இன்னும் 2-3 நாளுக்கு தான் இருக்க வேண்டியது இருக்கும். அடினா உங்ககிட்ட அடியா எங்கிட்ட அடியா மரண அடி வாங்கிருக்கடா. அதுல அவருக்கு இப்பவுமே வீட்டுக்கு வர போகணுமா? இன்னும் இந்த ரத்த காயமே காயல, அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா? தள்ளி போடுறா, எனக்கு இடமே இல்ல. ஏன்டா பிக்னிக்கான வந்திருக்க நீ? அவனே பேசண்டு அவனை தள்ளிட்டு நீ வந்து படுத்திருக்க. இவனுக்காக ஒரு வாரம் இங்கே கடையா கிடக்க தூக்கமே இல்ல. தள்ளி போடுறா. இதான் வார எந்துக்க முடியல. என்ன பாத்து மனசு வலிக்குதோ? ஐயோ அக்கா, நீங்க வேற. வலிச்சாலும் என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்லுடா. என்னடா அப்பப்ப லட்சுமியும் பாத்துக்கிட்டுதான். அதெல்லாம் நல்லாவே பார்த்தான்டா. ஆமாடா, நீ பார்த்த, நீ போட்டு வாங்கிருக்க அப்படித்தானே? இல்லடா, அவன் அப்பப்ப பார்க்கும்போது நானும் பாக்கேன், அதான் கேட்டேன். இங்க அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும்னு நினைக்கேன். அதான் வீட்டுக்கு போகணுங்க. ஆமாடா, நீ ஏடா இப்படி பேசுறது? உன்ன டேய், நான் கொஞ்சம் போர் அடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் என்ன கொண்டு சேர்த்தீங்க, என் வீட்டுல கொண்டு சேர்த்துங்க சொல்லிட்டேன். கொழுப்பு பத்தி அவனுக்கு அவனை மட்டும் ஒரு வாட்டிலேயே போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். இல்ல, அவன் சொல்றானே, அதுக்கு தான் சொன்னேன். உடனே இவளுக்கு போக வந்துருமே. அவன் சும்மா தானே சொல்றான். விடு. டேய், அதெல்லாம் ஓரளவுக்கு தேடிட்டேன்டா. எனக்கு வீட்டுல கொண்டு விட்டுருங்கடா. ரொம்ப போர் அடிக்குது. அவன் படுத்தே கிடக்கிறதுக்கு சரியா இருக்குடா. படுத்தே இருக்கிற இவனுக்கே எரிச்சலா இருக்குன்னா, அவன் படுத்துக்கிறதுக்கு நாம காவல் இருக்கும். நமக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் பாரு. ஏன் பிக்னிக்கா வந்திருக்க நீ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. விக்ரமே, தள்ளிடுடா, எனக்கு உண்மையில தூக்கம் வருதுடா. ஹாஸ்டல் படிக்கும் போது இப்பதானே நீ என் பெட்ல வந்து படுத்திருப்ப. அதுக்கு இப்போ வந்து பழி வாங்குற. டேய், நான் ஒட்ல தாண்டா ஆல்ரெடி இருக்க. ஃபுல் இடத்தையும் புடிச்சிட்டு இன்னும் தள்ளிப்படா. நான் இன்னும் தலையில தாண்டா படுக்கணும். தலையிலே படு, அப்பதான் வண்டி ஸ்பீடா ஓட்ட மாட்டேன். தலையிலடா, எனக்கு தூக்கம் வருது. அட பாவி பையில, எனக்கு தாண்டா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, கொழுப்பு. போய் நீயே விழுந்துக்கிட்ட. குட்டியா கட்டுற இருமோனே, நடமாடு வேலை அப்ப இருக்கு. இனி வண்டியை தொட முடியாத. ஏன் வண்டி எப்படிதான் இருக்குது? காயலம் கடைக்கு போட்டாச்சுடா. காயலம் கடைக்கு போட்டுட்டீங்களா? இன்னும் தண்டி உயிரோட இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க? பழைய இரும்பு தவளத்துக்கு பேர்த்தம்பளம், பழைய இரும்பு தவளத்துக்கு பேர்த்தம்பளம் போட்டாச்சுடா. பேத்தம் வாங்கி தின்னதே இவன் தான். அது 2 லட்சம் ரூபா வண்டிடா. 2 லட்சமா? ஆமாடா. பாவி பையன் நம்ம ஏமாத்திட்டான்டா. ஏமாத்திட்டானா? யாண்டா? பேத்தம்பளம்காரன் தான். 5 ரூபாய்க்கு கூட பேத்தம்பளம் தர மாட்டேன்னுட்டான்டா. தெரியுது, அந்த பேத்தம்பளம்காரன் எங்க நான் தூக்கிட்டாடா. பாவி பையன் 5 ரூபாய்க்கு பேத்தம்பளம் தந்துட்டானே. எனக்கு பேத்தமா தரவே இல்ல. அவனே 5 ரூபாய்க்கு தாண்ட தந்தான். தெய்வம் ஒண்ணு, நான் ஒண்ணு சாப்பிட்டேன். ஏண்டா, 2 லட்சம் ரூபாய் வண்டியை கொடுத்து பேத்தமா மாடு வாங்கி தின்னீங்க. ஒரு எலும்பு கூட தெரியலடா. சப்பி பிசிங்கிட்ட இவ்வளவுதான் இருந்துச்சு வண்டி. பேசுறது பொண்ணு தரதானே? உனக்கு வாழ்த்து அதிகமாயிட்டே போகுதே. நான் வீட்டுக்கு போறேன்டா. இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுதான். புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிதானடா. சுத்தமத்தை கண்டுபிடிச்சிட்டானே. நீ எல்லாம் ஒரு அண்ணன். அண்ணன் எப்படி அப்படிதான் தம்பி இருப்ப. எப்படிடா? நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். அதான் பப்ளிக்ல போட்டு உடைச்சிட்டிய. இனி எப்படி வீட்டுக்கு போவ? நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவ. நீ நான் சுக்கா சொல்லிருக்கணும். நீயும் பப்ளிக் தான் நட சொன்ன வீட்டுக்கு போகணும்னு. நீ நான் சுக்கா சொல்லியிருந்தா நானும் நான் சுக்கா சொல்லியிருப்பேன். நல்ல அண்ணன், நல்ல தம்பி. ஐயோ, சிரிக்கடா. இப்ப நான் அதை பார்த்தா மட்டும் நான் வீட்டுக்கா போக முடியும்? நீ எல்லாம் ஒரு அண்ணன். சரிடா, கவலைப்படாத. இன்னும் 1 வாரம் தானே. 2 வாரம் ஆகும். கை பக்கத்துல இருக்க கழுத்து நெரிச்சிடும். பத்துக்கு வீட்டுக்கு போனண்டா. எங்க அந்த நொண்டிக்கை வச்சு என் கழுத்தை நெறி பாப்போம். இப்பெல்லாம் நீ அதுக்கு ஆசையா படக்கூடாடா. அதுல 2 மாசம் ஆகும். என்ன, எனக்கு போய் 2 சாத்து ஆகும்டா. அப்பாவை போறான், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுரு. நீ மட்டும் அப்பா ஆயிட்ட. நானும் உன் கூட எதுல சுத்தின. நான் எப்ப அப்பா ஆகுறது? அதுக்கு நீ பொறுப்பா இருந்திருக்கணும். நேரம் பத்தாட குத்தி கட்டுற. 90 100ல போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் அப்பா ஆகணும், பொறுப்பா இருக்கணும்னு. நானா 30 தாண்டி போக மாட்டேன் தெரியுமா? பத்தாட குத்தி கட்டுற. இவ்வளவு ஆசைப்படுறவன் 30 தாண்டி போயிருக்க கூடாது. இவ்வளவு கோத்த நீ எச்சரிக்கை வேலை செஞ்சுதான். 40ல போடானு பிச்சு பிடிங்கிட்டு போனல, அதான் பிச்சுக்கிட்டு போயிட்டு. என்ன பாக்குற? நேரம் பார்த்து குத்தி காட்டுறேன்னு. மோனே, இன்னும் 2 மாசம் ஆகும் தெரியுமில்ல? டாக்டரே 2 மாசம் நோன்னு சொல்லியிருக்காரு. சோதிக்காதடா. ரகினி, நீ எல்லாம் வீட்டுக்குப்பா. நாங்க தான் இவ்வளவு வேலை இருக்கோமே. நீ இருக்கு சும்மா. நீ கிளம்புமா. என்னால எந்திரிச்சு அடிக்க முடியாது. நீ ஏன் கிட்ட வந்தது? அதான் 2 மாசம் எதுவும் நடக்காது. வேற என்னடா? சும்மா பார்த்து உனக்கும் பிபி ஏறுது, பிரஷர் ஏறுது. எதுக்கு சொல்லு? அதான் அவளை வீட்டுக்கு அனுப்புனேன்.
அதே சரியானதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடா. எப்படி 2 மாசம் ஆகும். டேய்! ரோகிணி, நீ வீட்டுக்கு போவா. ஏண்டா பாத்துக்கிட்டு இருக்க, அது உனக்கு பொறுக்கல இல்ல. தள்ளி பண்ற, எனக்கு நெருக்குது. நீ அவங்க தள்ளி பண்ற, எனக்கும் நெருக்குது. அப்போ டேய், நீங்க 2 எப்படி ஒண்ணு போல ஆசையில இருந்தீங்க? எங்க பயந்து என் போரைக்குள்ள தான் தூங்குவான். பாக்குறவங்க தப்பா எத்தனை நாள் நினைச்சிருக்காங்க தெரியுமா? இல்லங்க, சும்மாதான் சிரிச்சேன். என்னடா உனக்கு 4 பக்கமும் நோஸ் கட்டி விழுது? யார் எனக்கு காலுக்கு கண்டா? எல்லாரும் கிளம்புங்க. மீனாக்கா சொல்லு, இங்கதான் இருக்க. 4 வாரம் ஆகுது இதுலயே குத்தச்சு உட்கார்ந்துருக்கேன். ரோகிணி, அந்த காஃபி கொண்டா. ரோஹிணி, நீ குடுக்கண்டா, நான் குடுக்கேன். கொண்டா. மீனாக்கா செம்பவலி கொடுப்பா. செம்பவலி நீ குடுமா. ரோகிணி, நீ தான் வீட்டுக்கு போய. ஒண்ணு தர, ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்னடா, நீ நல்ல பலசாலி, யார வேணாலும் அசால்ட்டா தூக்கிடுவ. என் பக்கத்துல ஒரு கொசு இருக்கு, அதை தூக்கி கொண்டு அது வீட்டுல கொண்டு போட்டுறதியா? உட்காந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காண்டா. அவன் வெறுப்பேத்தது ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்படி சொல்லிட்டா விக்கி, அது 150 போகும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி இப்படிலாம் நோஸ் கட்டு விழுந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதானே இப்ப ஐயடா அப்படன்னு சொன்னா ஒரு பையில எனக்கு கால் இருக்க வேண்டாம். போகடா, வெறுப்பேத்ததுக்குன்னு. யாரும் இல்லாம இருந்தா கூட இவகிட்ட யாரும் பேசிக்கிட்டு இருக்கலாம். சுத்தி நின்னுக்கிட்டு ஒண்ணும் பண்ண விடாம வச்சிருக்கானோலே. எனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னே சுத்தி இருக்கானோலோ. டேய், எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்களே. சரி ரோகிணி, அவனே சொல்லிட்டான், போயிட்டு நாளை கழிச்சு வா. அவளை தவிர எல்லாரையும் போச்சு சொன்னேன்டா. 2 மாசம் மறந்துடாத. இன்னும் ஒரே வார்த்தை நான் எந்திரிச்சு வரல, நான் விக்ரமே இல்லடா. பாப்போ பாப்போ. ரோகிணி, நீ போ. அவளை வரத்துல நீ ஏன்டா குறியா இருக்க? நான் உன் ஃப்ரெண்டுடா. அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிதானே? இல்ல, உன் நன்மைக்கு தான்டா. நீ ஒண்ணு புடுங்க வேண்டாம், சத்த கட்டாம தூங்கி. அப்ப தள்ளிப்படு. 6 அடி ஏற மாட்டேன். இதுக்கு மேல நான் எங்க தள்ளி இருக்க முடியும்? இப்ப சரியா இருக்குடா. ஒவ்வொருத்தரையா கிளப்பி விட்டுற வேண்டியதான். பொண்ணுத்தர, நீ என்ன வீட்டுக்கு போயிட்டு வாயேன். நீ எங்கேயே கடையா கிடக்க, வேணா போயிட்டு வாயேன். என் அதுல இங்க தாண்டா இருக்கா. நான் அவளை பாக்க நினைச்சா பாத்துக்கலாம், பாத்துக்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெளிலதான் குழந்தைங்களோட குழந்தையா விளையாண்டுட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்போ குடும்பங்கதான் குத்தனம் பண்ணிட்டு இருக்கிய? ஆமாடா. அவ இல்லாம எப்படிடா? அப்புறம் விக்கி, அந்த குழந்தையோட குழந்தையா நம்ம ஆளு நிக்குதுடா, பிரச்சனை இல்ல. நீ எவ்வளவு முக்கினாலும் இங்க நடக்காது மவனே. ரோகிணி, நீ வேணா போயிட்டு நாளை கழிச்சு வாய. யாரை இங்க இருந்து கிளப்புறனோ இல்லையோ, இந்த 6 அடி ஒசரத்தை மட்டும் கிளப்பிட்டோம்னா யார் விட்டு கிளியர் ஆயிரும். இதுக்குத்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட கூட வைக்க கூடாதுன்னு எல்லாரும் மீம்ஸ் போடுறாங்க. படிச்சிருக்கேன், இப்போதான் புரியுது. லேட்டா புரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? சூரியன் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அழுதுருவேன். ஒண்ணு போல வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. வேட்டா தம்பி, இன்னும் 1 வாரம் பெட்ல படுத்தே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நீ எல்லாம் ஒரு அண்ணன். அண்ணனா செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. நீ அண்ணனை தப்பா நினைக்க. அடச்சி, நல்ல அண்ணன் நல்ல தம்பி. டே விக்ரமே, சாப்பிடக்கு ஏதாவது வேணுமா? என்னங்க? ஐயோ, என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுதான். இப்ப நான் பார்த்த கூட பயவுள்ள அத்தனை என்னதான் பாக்கும். சொல்லு, ரொம்ப ஃபீலா இருக்கடா. உன்ன மாதிரி ஒருத்தர் கூட இருந்தா ஃபீல் பண்ணாம என்னடா பண்ண முடியும்? அது நீ 100-150 போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இனி உன்னை எட்டி மீறிக்கிறதுக்கு கையும் காலும் தேவையில்லை. என் மண்டையே போதும். மண்டையை பொழந்துரும் பாத்துக்க. அதான் கையும் காலும் அசைக்க முடியல. சத்த கட்டாம பாடுறா. எனக்கு தூக்கம் வருது, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. சரிடா, நீ தூங்கு, நாங்க இங்கே இருக்கோம். போறேன்னு சொல்லலான்னு பாரு, சொல்ல மாட்டாங்கல்ல. நிஜமா எனக்கு தூக்கம் வருது. எனக்கும் தான்டா. தூங்குமா? நீ நானும் தூங்கி என்னடா பண்ண? அது நீ 100-150 போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டா. நான் மறக்க நினைச்சா மறக்க விட மாட்டான் உங்களுக்கு. அது நீ 100-150 போறது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். நான் தூங்கிட்டேன். எனக்கு தூக்காது. ரோகிணி, நீ போயிட்டு நாளை கழிச்சு வா. நான் தூங்கிட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்களுக்கு ட்ரிப் ஏத்தணும், கொஞ்சம் நவுண்டுக்கிட்டீங்களா? யாரா அது? அண்ணா, நீ தூங்கிட்டல, அப்படியே தூங்கிட்டே. 1 வாரம் என்ன, 2 வாரமே இங்கே இருந்துட்டாலும் பரவாயில்ல. உடம்புல தேறிட்டு தான் போகணும். என்னடா சொல்ற? இல்லடா, நீ சொன்ன சரிதான். 2 வாரம் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்து தான்டா போனோம். நான் தான் பேஷண்ட், எனக்கு தான் ட்ரிப் ஏத்தணும். வந்து ஏத்துங்க. கொழுப்பு பத்தியட்டி இவனுக்கு. எப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க ஏத்துவாங்க. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? இல்ல, இன்னும் சரியாகல. கவலைப்படாதீங்க, இந்த ட்ரிப் ஏத்துனா கொஞ்சம் பெயின் இருக்காது. இந்த ட்ரிப் மட்டும் நான் ஏத்துறேன். சரி சரி. விக்ரம் வீட்டுக்கு போன ஆசைப்பட்டா? இல்லக்கா, உடம்பே சரியில்லை. எக்கோ என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் நர்ஸ் எல்லாம் வரல. அப்படியா? ஆமாமா, கிஷோர்
ஏன்டா நான் ஏற்கனவே ஒண்ணு கட்டிட்டு மாரடிக்கிறது போதாது போதும் எனக்குலாம். செம்பகவல்லி அதானே பத்த வச்சுட்டாலே. இப்ப பாருட்டி எட்டிட்டு மிதிக்கம் பாரு. எட்டி நீ ஒரு நாள் மதனனை எப்படி எட்டிட்டு மிதிச்ச பாத்தியா? சாமுட்டி எட்டி இப்ப நீ ஏன் என்ன மாட்டி விடுற? இல்லடி நீ எட்டி மிதிச்சதுல எப்படி டெக்கிக்குள்ள போனா பாத்தியா மதனண்ண? அந்த ஞாபகம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? அதுக்கப்புறம் யாராவது பாப்பாவ? உல வச்சுட்டல நீ இன்னைக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது. எட்டி மதனண்ண எப்படி பார்த்தாவ தெரியுமா? அதுக்கு நான் தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பேன். இது ஏன் மட்டும் சொல்லி காட்டினேன்? தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பியா? ஆமா, என் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பையன்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? நான் யாரையும் பார்க்கலமா, நான் யாரையும் பார்க்கல. அந்த பையன் இருக்கட்டும். கிசாரே அப்பா போதனி, நான் யாரையுமே எடுத்து பார்க்கறது இல்ல. குட், அப்படித்தான் இருக்கணும். பயம் இருக்கும் இல்லையா? சார் உங்களுக்கு இப்போ கை காலம் அசைக்க முடியுதா? இல்ல மேடம். இன்னைக்கே வீட்டுக்கு போகணும்னா ஒண்ணு இல்ல மேடம், அவனுக்கு பொறாம மேடம். நான் சில எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். அதப்படி நீங்க பண்ணீங்கன்னா சீக்கிரம் கை கால் அசைக்க முடியும். அது எப்படி பட்டு பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கலாம். நீங்க பண்ணுங்க மேடம். நினைச்சேன் இன்னும் என் மேல சந்தேகப்படாம ஒருத்தன் இருக்கானேன்னு. சரி சரி சரி, உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவா. இப்பெல்லாம் என் கண்ணு எங்கேயும் பாக்குறதே இல்லடா. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்துருக்க நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா. அப்ப நீயும் பாக்க அப்படிதானே? என்ன என்ன போட்டு வாங்குற? அப்ப நீ பாத்துருக்கடா. வாய முடி நில்லுடா. அப்ப நான் யாரையும் பாக்கல. பொண்ணு பாத்துக்க உமக்கிட்ட துடைச்சிட. நீ பாக்குறேன்னு நான் பார்த்தேன். நீ பாத்துருக்கேன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒன்னேங்கிற மறந்துடாத. அதே எனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு என்ன இப்படிப்பட்டவனு. அத்தி இந்த பிள்ளைய காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பால இருந்திருக்கு. ஐயம்மா என்ன எக்ஸசைஸ் சொல்லிட்டு கிளம்புமா. வேணாக்கா, ஒரு பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருதுடா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கே வக்கலையா? கோசி ஃப்ரெண்டு ரூட்லயா இருக்க. எனக்கு எந்திரிச்சு நிக்க முடியல. நீ பார்த்த ஓட விட்டு அடிச்சிடும் அவனு. இல்ல நான் அந்த பழமொழி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா? பாரு ஓட விட்டு அடிச்சிருவேன். ஓடிடு பாத்துக்க. இனிமேல் நீ வாய தரப்ப இல்ல. ரோகிணி நீ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாமா. ஓய் என்ன ஓ கோவம் சொல்லுங்க. இவன் சொன்னாலும் போய் தொலைச்சிடாத. ஆஹா ரோகிணி நீ போயிட்டு அடுத்த வாரம் வாயா. அதான் இத்தனை நேரம் நாங்க இருக்கோமே, எதுக்கு நீ வீணா? நீ போயிட்டு வாமா. இல்ல இது குடும்பமானு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க. இதெல்லாம் குடும்பமானு கேட்க. சார் நீங்க அதிகமா பேசக்கூடாது. பேச வைக்கிறாங்க மேடம், பேச வைக்கிறாங்க. நீங்க வாங்க மேடம், நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. லட்சுமி என்ன மீறி யார் பக்கத்து வரேன்னு பாப்போம். ஆத்தி என்ன விகாரமா பேசுறா? சார் இல்லம்மா, நீ எங்க தள்ளி ட்ரீட்மெண்ட் பாருமா. இந்த பயம் இருக்கட்டும். ஏன்டா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? நீ அங்க பாத்துற கூடாதுன்னு உன்னையே பாத்துட்டு இருக்க. மனசு உள்ள ஆதிரா இருக்காடா. வழியும் பார்க்க மாட்டான் இந்த பொண்ணு தர. அப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தியா? டேய் புது நசா இருக்குன்னு பாத்தேன்டா. நீ ஒருத்த இப்போ இல்ல எப்பவுமே ஆதிரா தவிர இந்த பொண்ணு தர யாரையும் எடுத்து பார்க்க மாட்டான். சூப்பர்டா. உன் அண்ணன் சொல்றதுல கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது. நீங்க வாங்க நாசே, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஓகே சார். சார் நான் சொல்ற மாதிரிலாம் கையை தூக்குங்க. எனக்கு தூக்க முடிஞ்சா தூக்க மாட்டேனா? நீங்களே முயற்சி பண்ணுங்களேன். கோசர பத்தி அவனுக்கு அவன் சேட்ட குறையுமா? மாமா என்னம்மா, என்ன விளையாட முடிச்சிட்டியா? சப்பா கண்ணை கட்டுதே. இந்த ஆதிரா பையலுக்கு எப்பதான் மெச்சூர்டு வரும்? அதே நம்ம குடும்பத்துக்குன்னே 2 3 கிடக்கு பத்துக்க. நீ ஒண்ணு அவ ஒண்ணு. என்னடி புசுக்குன்னு என்னையும் சேர்த்து சொல்லிவிட்ட. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு. உனக்கு ஆதிராவுக்கெல்லாம் போகவே போகாது பத்துக்க. அப்படி பிறந்தது எங்க குத்தமா? அவதான் அப்படின்னு தெரியுமே. இருந்தாலும் நான் தான் இப்படி இருக்கேன்னா என் கூட சுத்துனது அப்படிதான் இருக்குது. உன் கூட சுத்துறது எல்லாமே அப்படிதான் மட்டும் இருக்கும். நீனும் தமிழ் மட்டும் எப்படி? அதான் மட்டும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. இல்ல மீனா நம்பாத, எல்லாம் ஒண்ணு போலதான். என்னங்க அதான பார்த்தேன், என் கூட சுத்ததெல்லாம் அப்படிதானே இருக்கும். மாமா இது வேணுமா? இல்ல வேண்டாம். என்னம்மா வீட்டுக்கு போமா? தூக்கம் வந்துட்டா? ஆமா. அதுல கொடுத்துட்டு கிளம்பு, நாங்க இருக்க. இவனும் ஓய்வு இல்லாம தான் இருக்கான். வாயன் கிஷார். சொல்லு பொண்ணு தர.
நான் விக்கி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரோம். அது வரைக்கும் இரு. ஒரு நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போ. போயிட்டு வா. எனக்கும் தூக்கம் வருது. நான் எங்க தூங்க போறேன். சரி நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கேன். சீக்கிரம் வாங்க மாமா, ரொம்ப தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னு தெரியல. அப்பவே வழி இருக்கலாம்ல. இப்ப வாங்க மாமா, சீக்கிரம் போவோம். பைக்ல பின்னாடி உட்காந்து தூங்கிட மாட்டியா? இவ தூங்கிடுவா. விக்கி ஒரு ஆட்டோ பிடிடா. சரி அப்ப நானும் அணைஞ்சு பைக்ல வரோம். நீ ஆட்டோ பிடிச்சு போயிரு. வேணாம் 4 பேரும் ஆட்டோல போயிரும். மாமா சீக்கிரம் மாமா, வாங்க மாமா. சரி இங்க வா. நான் இருக்க ஆட்டோ பிடிச்சு சத்தம் கொடு. சரி நீ இரு, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரி சீக்கிரம் வா. தூக்கம் வந்தா தங்கிட மாட்டா. சீக்கிரம் போடா. சரி சரி புனிதர சீக்கிரம் வந்துருவல்ல. வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேன்டா. சரியா டென்ஷன் எடுக்காம இரு. நான் சீக்கிரம் வந்துருவேன். இருக்கட்டும்டா, சீக்கிரம் வந்துரு. சரிடா நான் சீக்கிரம் வந்துடுறேன். டேய் கிஷோர், கொஞ்சம் கண்ணு கத்தமா பாரு. பாரு பாத்ரூம் தூக்கிட்டு போன. சரிடா நான் பாத்துக்கிட்டேன். அதான் நான் அண்ணெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம்டா. மாமா போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுடா. சரிங்க மாமா. அம்மா லட்சுமி, அந்த மாத்திரை 1/2 மணி நேரத்துல கொடுத்துடணும்ல. சரிங்கண்ணா. என்ன பாசமா இருக்கண்ணா பத்தியா? ஆமா. டேய் பாத்ரூம் எதுவும் போடமாடா. இல்லடா, நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சேட்டை பத்தியா? நான் இந்த மேடம்க்கு சொல்லி கொடுக்குறேன், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணுங்க. அப்ப நீங்க? இல்ல நான் இல்ல, அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஏன் சும்மாதாம்மா. இரு, பிள்ளைலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். டே அந்த பிள்ளைல போகும்போது ஸ்வீட்டு கட்டுச்சு, ஏதாவது வாங்கிட்டு போன இனிப்பு சாதம் போல இருந்துச்சான். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஓடியாரேன். என்னங்க பாத்ரூம்மா? எனக்கு இங்க போய்கிட மாட்டேன், நாங்க தள்ளி போயிட்டு வரேன். என்ன இரு, நானும் துணைக்கு வரேன். இல்லங்க நீங்க இங்க இருங்க, நான் போய்கிட்டத. வேண்டாம் வேண்டாம், வா. அங்க தள்ளி ஒண்ணு இருந்துச்சு, நான் காட்டுறேன் வா. சரிங்க. சரி கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசட்டும். நம்ம கொஞ்சம் வெளியில நிக்கலாம். டேய் நான் கொஞ்சம் வெளியில நிக்கேனா? இருடா அதுக்கு என்ன? இல்ல நான் கொஞ்சம் வெளியில நிக்க, போர் அடிக்குது. சரிடா குடு, அந்த காஃபி குடிக்கிற. ஆறிட்டு வேற காஃபி என்ன கொண்டுட்டு வரட்டா? பரவாயில்ல, அதையே குடு. நீங்க தான் ஆறுனா குடிக்க மாட்டீங்களே. இல்ல பரவாயில்ல. சரிங்க. நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா? எந்த வீட்டுக்கு போக சொல்றீங்க? ஏன்? இல்ல எந்த வீட்டுக்கு போக சொல்றீங்க? அம்மா வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்குள்ள உங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு வாரம் வீட்டுக்கே போகலையா? இல்ல போகல. என்கிட்ட நீ சொல்லல. நீ பாட்டுக்கு போ, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன திட்டுனா பரவாயில்ல, அசிங்கமா பேசுறாரு. அதான் போகாம இங்கே இருக்க. சரி சரி நீங்க காஃபி குடிங்க. வேண்டாம். இல்லங்க நீங்க கேட்டனால தான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ போ, அவர் என்ன சொல்றான்னு பாத்துக்கலாம். நீங்க காஃபி குடிங்கல கேட்டீங்கல்ல. வேண்டாம் வேண்டாம். இல்ல நான் உங்களுக்கு தாரேன். என்ன வலிக்குது, மருந்து போடு. இப்பதானே நர்ஸ் போட்டாங்க. நீ போடுன்னு சொன்ன, மருந்து போடு. சரிங்க. ரொம்ப வலிக்குதா? அது இருக்கட்டும். அப்போ வீட்டுக்கு போகாம எங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க? எங்கதான்? அப்ப நீ போட துணிமணிலாம் அத்தை மாமா வீட்டுல இல்லாத நேரம் தெரியாம எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் இருந்தா பிடிக்குன்னு மெனக்கிட்டு இவ்வளத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நின்னுன்னு இதை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. வலிக்குதா? ஆமா வலிக்குது. இருங்க மருந்து போட்டு விடுறேன். அப்போ நீ சாப்பிடுறதில்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அண்ணே மாதிரி இருக்காங்கல்ல, கரெக்ட் டயத்துக்கு கொடுப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன விட்டுட்டு போயிருவீங்களா? அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. தொட்டு தாலி கட்டிருக்கல, பிடிக்கட்டாலும் என் மனைவி தான். அதை எப்படி விட்டுட்டு போவேன்? இந்த விக்ரம் எங்க இருக்கானோ அங்கதான் அவன் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கணும். எனக்கு ஒண்ணு பிடிக்கலையோ என் கூட தான் நீ இருக்கணும். நாம ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கோமோ இல்லையோ ஒரே வீட்டுல கட்டாயம் இருக்கணும். இந்த விக்ரம் பொண்டாட்டியா நீ என் வீட்டுல இருக்கணும். உங்க அப்பா அது எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ பத்தி கவலைப்பட வேண்டாம். வலிக்குது, மருந்து போடு. சரி. பாத்துடி. சரி. அப்படியே கீழே. எங்கயா? அப்படியே கீழே. எங்க வலிக்குது? அப்படியே கீழே வா. எங்கயா? அப்படியே சைடா வா. எங்கயா? இங்க எந்த
கொஞ்சம் கீழே. இங்கயா? இப்ப அங்கதான் வலிக்குது எனக்கு. அங்க காயம் இருந்த மாதிரி தெரியலையே. அங்கதான் வலிக்குது. மருந்து போடு. இப்படியே எப்படி மருந்து போட முடியும்? சட்டையை கழுத்திட்டு போடு. ஐயோ, இப்பதானே உங்க அண்ணி போனாங்க. அவங்க தானே இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நீ பண்ணு. நான் பண்ணனா உங்களுக்கு பிடிக்காத. சொல்றல வலிக்குது போடு. நானா? நீனா என்ன விரும்பி கட்டிக்கிட்ட? எனக்கு காயன மருந்து போட மாட்டியா? இல்லங்க, ஷர்ட். வலிக்கிட்டு போடு. வலிக்கு சீக்கிரம் போடு. இருங்க, போடுறேன். சேட்டை தானே கட்டிட்டு போட சொன்ன. இருங்க, வரேன். நீ மத அழுறத நிப்பாட்டு. சரி. அழுகை நிப்பாட்டுன்னு சொன்னேன். இனிமேல் அழுத அதுக்கப்புறம் தான் இருக்கு. சீக்கிரம் மருந்து போடு. இவ்வளவு நேரம் அந்த நர்ஸுகிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுனீங்க. திடீர்னு என்ன வலிக்குது? வலிக்குதுடி, மருந்து போடு. உன் பொறாமையெல்லாம் பேர வச்சுக்க. நான் ஒன்னும் பொறாமலாம் படலையே. பார்த்தேன். நான் ஒன்னும் பொறாமலாம் படல. பொறாமப்படல இல்லையா? சரி, அப்போ பேசிட வேண்டியதான். நீ பொறாமப்படுறத நினைச்சுதான் பயத்துல கொஞ்சம் தள்ளி நின்னு. வலிக்கு மருந்து போடு. பொறாமப்பட்டேன். அதான் தெரியுமா. இங்க காயமே இல்லையே. இருக்கு, உள்காயம். நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாதுல்ல. சொல்லணும் தெரியாதானே செஞ்சிருக்கோம். சரி, சீக்கிரம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணதுக்குள்ள ஏற்பாடு பண்ணு. இப்ப எப்படி போக முடியும்? காயங்கள் ஒன்றும் சரியா ஆகலங்க. இந்த காயம் ஆகுதா இல்லையோ நான் மனசு வந்து செத்துருவேன். என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டு போ. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒண்ணுத்துல வருவான், அவன்கிட்ட சொல்லு. நானா சொன்னா கேட்க மாட்டானுங்க, நீ சொன்னா கேட்பானுங்க. சொல்லு. ஏங்க, இங்கன்னா பாக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அங்க நீ இருக்கல்ல, நீ பாத்துக்கல. உங்க அப்பாக்கு தான் பிடிக்கலையே. எதை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்க, எனக்கு புரியல. இப்போ இத சொன்னாலும் உங்க மனசு காயப்படும். நான் என்னங்க செய்ய? எதனால சொல்லு, நீ சொன்னதானே எனக்கு தெரியும். இல்ல, நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. எப்போ? நான் பார்க்கலையே. நேத்து இதே மாதிரி தான் உங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தேன். சரி. அப்படியே நீங்க தூங்கிட்டீங்க. வந்து என்ன கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டாரு. வேற மாதிரினா? நான் உங்களை மயக்க பாக்குறேன்னு சொல்றாரு. ஆமா, நான் பெரிய மன்மதன். சொல்ல வேண்டியதானே. புருஷன் எதுக்கு மயக்கணும்னு கேட்க வேண்டியதானே. புருஷனை மயக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியதானே. நான் எதுவும் பேச முடியல. அந்த அளவுக்கு பேசிருக்காது, அப்படிதானே? அவரு பெரிய ஆளு, விடுங்க. சரி, என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போக ஏற்பாடு பண்ணு. சரி, சட்டை போட்டு விடட்டா? வேண்டாம் இருக்கட்டும். வேண்டாம், எல்லாரும் வருவாங்க. சரி, நீ கொஞ்சம் தூங்கு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தூங்க முடியாதுல்ல. சரிங்க, நீங்களும் தூங்குங்க, நானும் கொஞ்சம் தூங்குறேன். சரி, எனக்கும் மாத்திரை தின்னது தூக்கம் வருது. சரி, வா தூங்கு. நீங்க தூங்குங்க, நான் தூங்கிக்கிடுறேன். சரி, நீங்க தூங்குங்க, நான் தூங்குறேன். இங்க எங்க படுக்க போற? வெளியில நிறைய டேபிள் போட்டிருக்காங்க, அங்கேயே படுத்துக்கிடுறேன். வெளியில படுக்க போறியா? ஆமா, எப்பவுமே அங்கதான் படுத்திருப்பேன். சே, அங்கெல்லாம் படுக்க கூடாது. அங்கெல்லாம் வேண்டாம். இல்லங்க, அங்க படுக்கலாம், நிறைய பேர் படுத்திருப்பாங்க. வேண்டாம், இங்கே படுத்துக்க. சரி, நீங்க தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கிடுறேன். சரி. பொம்பளை பாசத்தை உணர ஆரம்பிச்சுட்டான். இப்படியே போச்சுன்னா அவளுக்கு அடிமையாயிருவான். ஒரு பொம்பளை பாசத்துக்கு அடிமையாயிட்டானே, ஜென்மத்துக்கு திருத்தி வெளியில கொண்டு வர முடியாது. ஆஹா, இவ பாசத்துக்கு மட்டும் இவன் அடிமை ஆயிட்டான். என் பேச்சுக்கு இவன் கீழ்படியவே மாட்டான். பொண்டாட்டி பாசமா? இப்படி தாலி கட்டினதுக்கே உனக்கு இவ மேல பாசம் வந்திருக்கு. அள்ளி அணைச்சா தூங்குற? இருடா, இவளை போத்தாலே உனக்கு எரிச்சல் வர்ற மாதிரி நான் பண்றேன். ரோகிணி, என் புள்ளைய வளைச்சு போட்டுட்டல. நீ உன் பாசத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை அணைச்சா தூங்குறான். உன்னை அவன் கையாலே அடிச்சு வரட்ட வைக்கிறேன். எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துட்டேன்.
இவன் பொண்டாட்டி பாசத்தை முழுசா உணர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் பிரிச்சிருந்தேன். ஏன்டா என்ன திட்டிக்கிட்டே வாழ? என்னடா ஆட்டக்காரன்ட்டு சொல்லி கூட்டு வந்த? அவனுக்கு நம்ம போலீஸுனே சந்தேகம். நான் போலீஸுனே நம்ப மாட்டேங்கிறான். அவன் எதுக்கு நம்ம போலீஸ் நம்பணும்? அப்பதான் பயம் இருக்கும். வீட்டை கொண்டு விடுவான்னு பார்த்தேன். நீதான் இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டிய. தொலைச்சுவேன். ஆட்டோ புடிச்சிட்டு வா. நான் பாதியில இறக்கி விட்டுட்டு போனவே பிடிச்சிட்டு இருந்திருக்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிருவோம். அவ தூக்க கலப்பா இருக்கா. எப்படா நடப்பா? நல்ல யாசுங்க மாமா, எனக்கும் தூக்கமா தான் வருது. என்ன பாத்தீங்க, நிஜமாதான் எனக்கும் தூக்கமா தான் வருது. ஐயோ ஒட்டு மொத்தமா திட்டுறாங்களே. சரி வேற ஆட்டோ பிடிச்சி வரட்டா? வேண்டாம்டா, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு, இங்க வந்துட்டு போண்டி தானே. இல்லக்கா, அவன் தருண் வேற வயக்காட்டுல இருப்பான். அழகாடி மட்டும் வீட்டுல இருந்தா. சின்ன பொண்ணு ஒத்தையில இருக்கா. அதான் இவங்க எல்லாம் விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். இவன் ஆட்டோ பிடிச்சதுக்கு லட்சணத்தை பாத்தீங்களா? பாதி வழியில அவன் இப்படி ஆக்கிட்டு போகணும். எனக்கு எப்படி தெரியும்? ஏன் இந்த அட்ரஸ்க்கு கொண்டு ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? சொன்னனே. அவன் இது வரைக்கும் தான் புக் பண்ணிருக்கீங்கன்னு கரெக்டா ஆக்கி விட்டுட்டு போயிட்டானே மாமா. இவ தூங்க ஆரம்பிச்சான்னா எந்திக்கவே மாட்டா. இவ தூக்க கிளம்ப எப்படி நடத்தி கூட்டு போக முடியும்? தூக்கிட்டு வா. வேற வழியே இல்ல. 2 கிலோமீட்டர் இருக்கு, நடந்துருவியா? இருந்து போனா பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். அண்ணாச்சி கடை கிட்ட ஒருத்தன் ஆட்டோ விட்டுருப்பான். ஆனா போய் கூட்டு வாடா. சரி ஆதிரா, கொஞ்சம் பொத்துட்டு நான் போய் கூட்டு வந்துடுறேன். சொல்ல தூங்குதியா? இடியே விழுந்தாலும் தூங்கிட்டு இருக்கவா எந்திக்க மாட்டா. இப்படிதான் இவ்வளவு நேரம் நிக்காலும். போடா, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரி நான் வந்துட்டேன். தமிழ் நாத்தனாரே, இவன் இதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கா? என்ன எல்லாரும் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன சொல்லிட்டு குறை, நல்லாதான் இருக்கேன். பாதவத்தி பிளான போட்டு இங்க தமிழை தூக்கிட்டீங்கல்ல, இருங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிங்க. மிரட்டியா வச்சிருக்கீங்க. இருக்கட்டும். தமிழக்கா வீட்டுக்கு அனுப்புறது? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேக்கான தம்பி. பாவம்ல தமிழக்காவும். தம்பி உனக்கு புரியுது, எனக்கு புரியுது, அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு பொண்டாட்டி மட்டும் போதும், வேற யாருமே வேண்டான்னு சொல்லுதானே. நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க இருந்தாலும் மனைவி தானே. அங்க இருந்தா மட்டும் அவன் தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கான். சேத்த இருந்துட்டு போட்டுமே. இங்க அவங்க குடும்பமா இருந்து பழகிட்டாங்க. எப்படி 4 சவத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்களுக்கு அங்க எப்படி இருக்க முடியும்? பெரியவங்க நீங்களா சொல்ல வேண்டாமா? எனக்கும் ஆசைதான் அவளுங்க தான் அனுப்பி வைக்கிறேன்னு. கேட்க மாட்டேங்க பாத்துக்க. சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். அவளை வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டேங்க. நாம என்ன பண்ண முடியும்? அம்மையும் சொல்லி பாத்துட்டாவ. சரி விடுங்க. அம்மா பொண்ணு தர தம்பி. சொல்லுங்கக்கா. உனக்கு கையமஞ்சி வந்து 4 மாசம் இருக்காது. தீய கொளுத்தி போட போறா. நாத்தனார்னாலே இப்படிதானே. விடு அத்தை, என்ன தேவையில்லாம பேசுறாம. ஆமா 4 மாசம் ஆயிட்டு. என்ன இவ தூங்குறாளா? என்ன செய்தா? ஆமா அவளுக்கு தூக்கம் வந்துட்டு. இங்க இந்த வீட்டுக்கு போறதுக்கு இல்லையா? அதுக்கு உன் தோல்ல எப்படி தூக்கிட்டு கிடக்கா? அதுக்கு என்னக்கா தூக்கம் தான் தூங்க வேண்டியதானே? 4 மாசம் ஆகுது. ஏதோ உண்டா இருக்கல அப்படி. புள்ள காலகாலத்துல இருக்கணும் பாத்துக்க. என்ன மாசமா இருக்கல அப்படி? நினைச்சே. வாண்டவே கேக்க. இது மாசமா இருக்கியா? அப்போ ஒண்ணு இல்லையா? அது இருக்கும்போது இருக்கும். இல்லையா? காலகாலத்துல பெத்தறன்னு பாத்துக்க. இப்போலாம் நிறைய பேருக்கு புள்ளையே இருக்க மாட்டேங்குது. ஆமா பாத்துக்கங்க. ஆமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த மாசமே புள்ள இருந்ததே. இல்ல உங்களுக்கு நான் அந்த உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்தவங்க நோகடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்ததுன்னு யோசிக்கணும். உங்களுக்கே கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு தானே குழந்தை வந்தது. புதுசா காமிச்ச சின்ன பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அறிவில்ல? அவங்களுக்கு எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். நீங்க சொல்லி கொடுத்த அவங்க குழந்தை பெத்துக்காலக்கு அவங்க சின்ன பிள்ளைங்க இல்ல. அவங்களுக்கு தெரியும். வந்துட்டாங்க. வந்தீங்கன்னா நல்லா சாரிங்க. ஓதா விட்டுட்டா அது இல்லையா இது இல்லையா இப்போலன்னா எப்பவுமே இருக்காது. ஏன் அப்படி சொல்லும்போது குளு குளுன்னு சந்தோஷமா இருக்குதோ? அப்படி இல்லட்டாலும் அது அவங்க பாடு. அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீங்க ஒண்ணு குறுக்க நிக்க வேண்டாம். ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? மாசமா இருக்கலாம்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? அப்படியே அவங்க மாசமானா 7வது மாசம் 8வது மாசம் வயிறு காட்டி கொடுக்கும். அப்ப பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. ஏன் அவனுக்கு குழந்தை பண்ணனா அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? இல்ல அவங்கிட்ட ஆயா வேலை பார்க்க போறீங்களா? இல்ல அந்த பிள்ளைய கட்டி கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? என்னமோ அவன் பெத்த பிள்ளைக்கு ஆயா வேலை காலியா இருக்கிற மாதிரி எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? எப்ப ஆயா வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. இங்க பாரு, உனக்கு வாய் ரொம்ப நீளம். அவங்க சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ பெக்க போற பிள்ளைக்கு நீங்க ஆய வேலை பார்க்க போறது இல்லையா? அது அவங்க சௌரியம். எப்ப வேணாலும் பெற்றுக்கிடுவாங்க. குழந்தை பண்ணா சொல்லி அனுப்புறான். வந்து பாத்துட்டு போங்க. தேவையில்லாம வாத்தி விடாதீங்க. நீங்களும் அந்த வலியை உணர்ந்தவங்க தானே. அந்த வலி எப்படி இருக்குன்னு உங்களால உணர முடியாது.
மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன். பொடுத்துற இதெல்லாம் விடுடா. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதுதான். நல்லா இருந்தாலும் பேசும், நாசமா போனாலும் பேசும். பிள்ளைல இருந்தாலும் பேசும், பிள்ளைங்க இல்லட்டாலும் பேசும். பிள்ளை இல்லைன்னா என்ன பிள்ளை இல்லைன்னு கேட்க வேண்டியது. பிள்ளைங்க இருந்தா என்னதான் பிள்ளை பெத்து வளர்க்கா அப்படிங்க வேண்டியது. பொம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பையன் இல்லையான்னு கேட்க வேண்டியது. ஆம்பளை பையன் இருந்தா பொட்டை பிள்ளை இல்லையான்னு கேட்க வேண்டியது. ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருந்தா உன் புத்திக்கு தான் ஆம்பளை பையன் பிறக்கலங்குது. ரெண்டு ஆம்பளை பையனா இருந்தா அதுக்கெல்லாம் யோகம் வேணும், பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு நோக அடிக்க வேண்டியது. ஆம்பளை பெண்ணுக்காக ஏங்குறதுக்கு ஒரு கூட்டம், பொம்பளை பிள்ளைக்காக ஏங்குறதுக்கு ஒரு கூட்டம். ஒத்த பிள்ளை இருந்தாலும் என்ன ரெண்டாவது பிள்ளை இல்லையான்னு கேட்க வேண்டியது. ரெண்டு பிள்ளைக்கு மேல பெத்துட்டா ஏன் இந்த காலத்துல உனக்கு 3 பிள்ளை தேவையான நக்கல் பண்ண வேண்டியது. பேசுற உலகம் ஏசுற உலகம் பேசிக்கிட்டு தாண்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கிக்க கூடாது. வா, அக்காவுக்கு 3 பொம்பளை பிள்ளை ஒரே சொல்லல. நான் படாத அவமானமாடா. வா வா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மனசுல எதையும் நினைச்சுக்கிடாத. வா. 3 பொம்பளை பிள்ளை வந்ததுக்கு உங்களை பேசுனாங்களா? ஆமா, இந்த லூசுக்கு 3 பிள்ளையா அப்படின்னு. இவளே ஒரு லூசு, இவளுக்கு 3 பொம்பளை பிள்ளை என்ன லட்சணமா தான் இருக்கும் அப்படின்னாலுங்க. அப்புறம் இப்பேற்பட்ட புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியா? அவன் ஆளு கீரை மாதிரி இருக்கா, இவ லூசு மாதிரி இருக்கா. இந்த 2 சேர்ந்து குழந்தை வேற அப்படின்லாம் ஏகத்தாரமா பேசினாங்க. பாரு, அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். மத்தவங்க பேசுனதெல்லாம் நம்ம காதுல எடுத்தோம், நம்ம வாழ்ற வாழ்க்கையே நரகமா ஆயிரும். எவனாவது ஒருத்தன் எவளாவது ஒருத்தி தினம் நம்மள பேசிக்கிட்டு தான் இருப்பா. அதெல்லாம் இந்த காதுல வாங்கிக்கவே கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் பேசுண்டா. இதுக்காகலாம் போட்டு வருத்தப்படுவாங்களா? கூடி சீக்கிரம் உனக்கு இருக்குண்டா. வா. ஆதிரா, வருத்தப்படாதடா, நீ நொந்து போகாதடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் என்ன பத்திலாம் கவலைப்பட மாட்டேன்டா. இவ என்னடா பண்ணுவா? இவ என்ன தப்பு பண்ணா? டே, அது லூசு பொம்மைடா. பாத்தல, நல்லா இருந்த குடும்பத்துல இருந்து தமிழக்காவை பிரிச்சு கூட்டு போய் அங்க என்ன பாடுபடுத்துறாங்க பாத்துட்டு தானே இருக்க. சரிடா, சரி வாங்க போலாம். ஆதிரா, போலாம் மாமா. எல்லாம் இவளால வந்தது. ஒழுங்கு ஆட்டோ பிடிச்சிருந்தா வேற வீட்டை பார்க்க போயிருக்கலாம். தேவிக்கு நான் தருணுக்கு போன் அடிச்சு வண்டி எடுத்து சொல்லு. சொல்லட்டுமாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வாங்க போலாம். ஆதிரா ரொம்ப வந்து போயிருப்பால. மாமா, வா, தூக்கம் அது நல்லா. வா தூங்கு. தூக்கம் போயிடுச்சு மாமா. அவங்க பேசுனதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இல்ல மாமா. நமக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் இருக்கும். அப்பனால ஏன் நீ இதெல்லாம் கவலைப்படுற? அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இல்ல மாமா, கொஞ்சம் பயமாயிட்டு மாமா. இங்க பாரு, அப்பெல்லாம் பயப்படக்கூடாது. நமக்கு குழந்தைலாம் இருக்கும்ல மாமா? இருக்கும்டே, நீ என்ன இப்பெல்லாம் நினைக்கிற? யாராவது கேட்டா இப்பெல்லாம் பயமா இருக்கு மாமா. யாராவது பார்த்தாலே அததான் கேட்பாங்களோன்னு பயம் வந்துட்டு மாமா. பாரு, இந்த சமுதாயம் இப்படி மாத்தி வச்சிருக்குது. கல்யாணம் முடிஞ்சனே இருக்கணும் கணக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடவுள் நமக்கு எப்ப கொடுக்க நினைக்காரோ அப்பதான் கொடுப்பாரு. ஆனா கட்டாயமா கொடுப்பாரு. அவர் கொடுக்கும் போது சந்தோஷமா வாங்கிக்கலாம், அடம் முடிச்சு வாங்க வேண்டாம். புரியுதா? கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு. புரியுதா? தூங்கு போ. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சரியா? சரிங்க மாமா. என் செல்லம் எப்பவுமா ஹாப்பியா இருக்கணும். இங்க பாரு, எனக்கு அது கவலையே வரல தெரியுமா? நீ ஏன் குழந்தை மாதிரி தான் விளையாடிட்டு இருக்க. அதனால எனக்கு பெருசா இப்பெல்லாம் ஆசையே இல்ல. நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு எப்பவும் நீதான் எனக்கு குழந்தை மாதிரியே தெரியும். அதனால எனக்கு பெருசா ரொம்பலாம் ஆசையே வரல. எனக்கு நீ ஏன் குழந்தை மாதிரி தான். நீங்க என்ன ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இருக்கும், ஏன் இப்ப நினைக்கிற? என்னமோ 10 வருஷம் அந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்க. அதான் மாமா பயம். 10 வருஷம் ஆயும்னு பயமா இருக்கு மாமா. இப்பெல்லாம் பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இல்ல, கூடி சீக்கிரம் இருக்கும். புரியுதா? சரிங்க மாமா. வந்து தூங்கு வா. சரிங்க மாமா. கவலைப்படாதடி, உன் முகத்தை சோர்வ பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? சரி, நான் போய் சாரி கட்டிட்டு வரேன். இது எப்படி இருக்கு? போ. அவ பேசும்போது அவ பொல்லடிச்சு நொறுக்கிருக்கணும். இவ இருக்கான்னு நான் பொறுமையா இருந்தேன். அதுக்கான தெரியுமா அக்கா, என்னால எதுவும் பண்ண முடியல. இந்த நாட்டி யாராவது யாதிரா கிட்ட ஏதாவது கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் இருக்குது பேச்சு ஆரம்பிக்கும் போதே பொலாறு கொடுத்துடணும். ஆதிரா, எட்ட இருக்கும்
சூரியன் பார்த்து முட்டு விரிக்குது தாமரை தொட்டு விழாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமும் போகல பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே என் கட்டை ஒரு நாள் சாயலா என் கண்ணுல உன் முகம் போகுமா நான் மண்ணுக்குள்ள உடனப்பு மனசுக்குள்ள சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கட்டு வருகிறே சத்தியமும் பத்தியமும் இப்பத்தான சுத்தி கிடக்குதே உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில அக்கடி பழம்னு தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்கிறடி பத்தியமோ இப்பத்தான சுத்தி கிடக்குதே உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில ஓ மாமே தவிக்கிற மடிப்பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிர தீண்டிட நினைக்குதடி அக்கனி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்கிறடி அழகி